அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். உருவாதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் காற்று என்ன கேட்டா உயர் அழுத்தத்துல இருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி தான் வரும். அப்ப என்ன கேட்டா மையத்துல தாழ்வு அழுத்தம், வெளிப்பகுதியில உயர் அழுத்தம் அப்படி இருந்துச்சுன்னா அது சூறாவளியா உருவாகும். இப்ப இந்த சூறாவளி அப்படின்றது கேட்டீங்கன்னா ரெண்டு வகையில சொல்லுவாங்க. வெப்பமண்டல சூறாவளி, மித வெப்பமண்டல சூறாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வட அரைக்கோளத்துல எதிர்கடிகார திசையில சுத்தும், தென் அரைக்கோளத்துல கடிகார திசையில சுத்தும். ஓகேவா? அப்ப அந்த சூறாவளி அப்படின்றத கேட்டீங்கன்னா புயலா மாறும். அது என்ன கேட்டீங்கன்னா அது வீசக்கூடிய வேகத்தை வச்சு. அப்ப என்னென்ன வேகத்துல வீசுதோ அது புயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. 31 கிலோமீட்டர்ல இருந்து 61 கிலோமீட்டர்ல வீசினா அது வெப்பமண்டல தாழ்வழுத்த காற்றுன்னு சொல்றாங்க. அது 61 கிலோமீட்டர்ல இருந்து 88 கிலோமீட்டர்ல வீசினா வெப்பமண்டல புயல்னு சொல்றாங்க. அது 89 கிலோமீட்டர்ல இருந்து 18 கிலோமீட்டர் வீசினா அது அதிவேக புயல்ன்றாங்க. 119 கிலோமீட்டர்ல இருந்து 221 கிலோமீட்டர்ல காற்று வீசினா அது மிக அதிவேக புயல் சொல்றாங்க. 221 கிலோமீட்டருக்கு அதிகமா வீசினா மிக மிக அதிவேக புயல்னு சொல்றாங்க. இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா தமிழ்நாட்டை தாக்குன புயல் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா சொல்லிட்டு போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.